Akio Redmi Note 12 Turbo. ஓகே, அந்த கேவலமான இன்ட்ரோக்கு அப்புறம் அன்பாக்சிங் பண்ணலாங்க. இந்த ஃபோன் இன்னைக்கு உங்களுக்காகவே ஸ்பெஷலா சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். Redmi Note 12 Turbo Harry Potter Edition. உண்மை சொல்லணும்னா நான் ஒரு பெரிய ஹாரி பாட்டர் ஃபேன்லாம் இல்ல, பட் இந்த பாக்ஸை பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருக்குங்க. பார்த்துடலாம் என்னெல்லாம் இருக்கு உள்ள. அதுவும் இல்லாம அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் உங்களுக்கு வந்து வெறும் சார்ஜர் கேபிள் அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. இதுக்குள்ள நிறைய வித்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். லெட்ஸ் குவிக்லி டேக் a look at it. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? அழகா இருக்கு பாக்ஸ், எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. உண்மை சொல்லணும்னா இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் than the regular Redmi Note 12 Turbo Edition. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். Redmi Note 12 Turbo Edition இருக்குல்ல, இந்தியால Poco F5 வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நைஸ், this opens up like a book. ஓ, இது வந்து லெட்டருங்க. இந்த லெட்டரை வச்சு நீங்க ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல என்டர் பண்ணலாம் போல. இதெல்லாம் எனக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கான் என்னோட எடிட்டர் ஆதித்யா, அவன் தான் பெரிய ஹாரி பாட்டர் நர்டு. அவன் சொன்னான் என்கிட்ட. ஓகே, அப்புறம் இது என்ன? வாட் இஸ் திஸ்? அது மிரர் ஆஃப் ஹாரி சைட். இது ஏதோ ஒரு மிரர். ஆமாங்க, இந்த மிரரை பார்த்துட்டு நீங்க உங்க டிசைர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலாமாமா. இதுல இருக்க டிசைர் என்ன? Redmi Note 12 Turbo Edition. ஓகே, திஸ் ஐ நோ. ஏன்னா நான் 5 நிமிஷம் முன்னாடி கேட்டேன். இட்ஸ் 9/3/4 சிம் கார்டு டூலுங்க. அப்படின்னா ஹாரி பாட்டர் ஃபேனா நீங்க? தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் நான். லுக் அட் திஸ், எவ்வளோ அழகா இருக்கு. 9/3/4 வந்து ஹாரி பாட்டர்ல இருக்க ஒரு பிளாட்ஃபார்முங்க. அதுல இருந்து ட்ரெயின் போகுமாமா. நீங்க ஒரு விசிட்டா இருந்தீங்கன்னா அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு போகலாமாமா. என்னமோ சொல்றாங்க. ஆல்ரைட், ரொம்ப உண்மை சொல்லணும்னா பாக்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. லுக் அட் திஸ். திஸ் இஸ் த ஃபோன். பாப்போம் கூடிய சீக்கிரம். ஓகே, லெட்ஸ் ஓப்பன் திஸ் ஃபர்ஸ்ட். என்ன இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பெஷல் எடிஷன் ஃபீச்சரிங் ஹாரி பாட்டர். ரியலி நைஸ். ஓ, ஏய் வாவ். நீங்க ஃபேன் இல்லைன்னா கூட இதெல்லாம் பார்த்து ரொம்ப அழகா இருக்கீங்க. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் எடிஷனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணிருக்க மாதிரி தோணுதுங்க எனக்கு. வாவ், திஸ் கேஸ் இஸ் லுக்கிங் குட்ங்க. இன்ட்ரெஸ்டிங். ஃபேக் லெதர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. லெதர் இல்ல ஆஃப் கோர்ஸ், பட் இவ்வளோ பெரிய ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அங்க உங்க கேமரா மாடல் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, மேப். ஆமாங்க, எந்த ஒரு மேப் இது? ஹாரி பாட்டர்ல இருக்க ஒரு மேப்புங்க இது. தி மராடர்ஸ் மேப். இன்ட்ரெஸ்டிங். எல்லாமே சைனீஸ்ல போட்டிருக்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு படிக்க தெரியாது. ஃபைனல் விஷயம், இதுல தான் சார்ஜரும் கேபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜரும் கேபிள் ஐ ஹோப் இட் இஸ் ஆல்சோ இன் ஹாரி பாட்டர் தீம். அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. 67 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கிடைக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆஃப் கோர்ஸ். ஆல்ரைட், இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு USB டைப் A to டைப் C கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலி ஃபோன். ஓ மேன், வாவ். ஹாரி பாட்டர் தீம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா செஞ்சுட்டாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. மெயினா ஒரு சென்டர்ல ஒரு பெரிய எலிமெண்ட் இருக்கு. அது வந்து ஹாரி பாட்டரோட ஸ்கூலோட இன்சிக்னாங்க. அது கீழே வந்து லாட்டின்ல எழுதிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? நெவர் டிக்கிள் a sleeping dragon. ஒரு தூங்கிட்டு இருக்க டிராகனை கிச்சு கிச்சு மூட்டாதீங்களாமா. நிறைய அட்டென்ஷன் டு டீடைல் இருக்குங்க டிசைன்ல. இதுல ரெண்டு அந்த கேமரா ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க பெருசா. அது வந்து ஹாரி பாட்டரோட கண்ணாடி மாதிரி போட்டிருக்காங்க. அது பக்கத்துல இன்னொரு கேமரா ரிங் இருக்கு. அதுக்கு மேல வந்து ஒரு லைட்னிங் ஃபிளாஷ் மாதிரி ஒரு போட்டிருக்காங்களே, அது வந்து ஸ்கார். ஆமாங்க, ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதோட பேக் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் டிசைன் பண்ணனும்னா அவங்க they have to make it from plastic. This is made out of plastic, not glass. உண்மை சொல்லணும்னா இந்த Redmi Note 12 Turbo இருக்குல்ல, or Poco F5, இது வந்து Redmi Note 12 நீங்க பாத்துறீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சைடுல வந்து உங்களுக்கு flat sides கொடுத்திருக்காங்க. Actually in hand feeலும் நல்லாவே தான் இருக்கு because it is actually a pretty decently slim phoneங்க. வெயிட் பண்ணி பாத்துடலாமா எவ்வளவு இருக்குன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கேஸை போட்டு பாத்துடலாம். It looks very very niceங்க. I really like it. Wow. ஓஹோ மேன், இந்த கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அரவாசி இன்சிக்னியா வந்து இங்க மேல போட்டிருக்காங்க. ஒரு எம்பாஸ்ட் சார்ட் ஆஃப் டெக்ஸ்சர் போட்டிருக்காங்க. இட் லுக்ஸ் வெரி வெரி குட், ஃபீல்ஸ் வெரி வெரி குட்ங்க. வெயிட்ட பாத்தலாமா? 182.5 grams, under 200 grams. எப்பவுமே நான் சொல்லுவேன் இட்ஸ் குட் வெயிட்டுங்க. சரி, போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பத்தி பேசணும்னா சைடுல வந்து உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் ராக்கரும் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த பவர் பட்டன்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போட்டிருக்காங்க. ஏன்னா டிஸ்பிளே AMOLED இருந்தாலும் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்ல. பட் திஸ் இஸ் a very fast to unlock ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். நோ ப்ராப்ளம் தேர். ஒரு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் C 2.0 போர்ட் கிடைக்கும். அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. ஐ திங்க் தட் ஒர்க்ஸ் வித் இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் மேலேயும் இருக்கு. அதை வச்சு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் நீங்க பண்ணிக்கலாம். அது பக்கத்திலே ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஹாரி பாட்டர் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாம பாட்டு கேட்பாங்களா? சான்ஸே இல்லை. Such a bad joke.
இதுக்கு பக்கத்தில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெட்மி ஃபோன்ஸில் இருக்க மாதிரியே ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும் கிடச்சிடும். All right, let's take a look at the SIM card tray. Hybrid tray va illa is it a full tray with micro SD card slot paathalam? ஐயா SD கார்டு ஸ்லாட் இல்லை. ஹாரி பாட்டர் ஸ்பெஷல் எடிஷன்னா ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, இதில் SD கார்டு ஸ்லாட்லாம் கொடுக்கல. ஸோ தட்ஸ் அ டிசப்பாயின்மெண்ட். ஜஸ்ட் 2 நானோ சிம் கார்ட்ஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஹாரி பாட்டர் இதோட முடிஞ்சதுங்க. இப்போ ஃபோனை பற்றி பேசலாம். Redmi Note 12 Turbo. ஸோ இந்த ஃபோன் Poco F5 கூட சொல்லிக்கலாம். இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு 6.67 inch சூப்பர் AMOLED 120 Hz refresh rate with 12 bit கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட் வந்து ஐஃபோனுக்கு அப்புறமா ரெட்மி ஃபோன்ஸில் ஷாமி ஃபோன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ தட்ஸ் அ வெரி வெரி குட் திங். ஏன்னா டால்பி விஷனில் நீங்கள் HDR வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1000 nits of peak brightness கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். இட் லுக்ஸ் வெரி வெரி குட்ங்க. யூடியூப்லேயும் உங்களுக்கு HDR பார்த்துக்கலாம். வைட் வேன் L1 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட கலர் ஆக்யூரசி டியூனிங் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன வெளியில் எடுத்துட்டு போனீங்கன்னா பிரைட்னஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லை, ஓஹோ ஆஹான்னு இருக்காது. பட் ஸ்டில் நாட் டூ பேட். ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தட்ஸ் சம்திங் தட் ஐ ரியலி லைக். கேமிங் பண்ணுறீங்கன்னா ஃபிளாட் டிஸ்பிளே இஸ் வெரி குட். ஓகே, ஃபோனை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தலாமா? வேற என்ன இருக்குன்னு? Redmi powered by Android. இங்கே ஹாரி பாட்டர் தீம் கொடுப்பாங்களா? லெட்ஸ் see. Hey, that's damn nice. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் தீம் இல்லைங்க. Actually I think it should be there. What? That's so stupid. இத்தனை ஹாரி பாட்டர் கியா? ஆனா உள்ள நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரி பாட்டர் தீம் கிடைக்காதுங்க. நான் நினைச்சேன் உள்ளியும் ஹாரி பாட்டர் தீம் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இது ஹாரி பாட்டர் தீம் ஃபோன். பட் யூ ஒன்லி கெட் ஒரு கிளாக் widget, அதுல ஒரு ஹாரி பாட்டரோட ஃபாண்ட் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. That's it. அப்புறம் ஒரு விஷயம் டிஸ்பிளேல என்ன பிடிச்சிருக்கா, நீங்க யூ கேன் see that right now. Punch hole is very tiny. Bezels எவ்வளோ ஸ்லிம்மா இருக்குங்க. அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு இந்த டிஸ்பிளேல என்ன பிடிச்சிருக்குன்னா, பெசல்ஸ் பாருங்க எவ்வளோ சின்னதா இருக்குங்க. மேலே கீழே சைடில் எல்லாமே இட்ஸ் வெரி ஸ்லிம். அப்புறம் பஞ்ச் ஹோலும் சிறுசாவே கொடுத்துருக்காங்க, which is very good. உங்களுக்கு ஸ்க்ரீன் எஸ்டேட் நிறையவே கிடைக்குங்க வீடியோ பார்க்கும்போது. ஆனா ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? Redmi Note 12 Turbo ஓட ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, this is the first phone with Snapdragon 7 Plus Gen 2. 7 Plus Gen 2 பாத்தீங்கன்னா நீங்க 7 series ப்ராசஸர் தான் பேரை பொறுத்த வரைக்கும், பட் இட் performs like an 8 series ப்ராசஸர். இன்ஃபேக்ட் நாங்கள் டெஸ்டிங் பண்ணும்போது Antutu ஸ்கோர் வந்து ஆல்மோஸ்ட் 1 million டச் பண்ணதுங்க. 9.5 9.6 lakh வரைக்கும் போச்சு. இன்ஃபேக்ட் Snapdragon 8 Plus Gen 1 ஓட கோர் ஆர்க்கிடெக்சரோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி லோவர் கிளாக் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க CPU-ல. அப்புறம் GPU-லயும் ஸ்லைட்லி லோவர் கிளாக் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த ஃபோன் தாறுமாறா இருக்குங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு LPDDR5 RAM கொடுத்திருக்காங்க, UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 8256 ல இருந்து ஆரம்பிக்குது சைனால, and it goes up to 16 GB 1 TB வேரியன்ட்ங்க. தட்ஸ் madness. அப்புறம் இந்த ஃபோன் வந்து கால் ஆஃப் டியூட்டி விளையாடி பார்த்தப்போ கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு லோல அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்ஸ் கிடைக்குதுங்க. 120 FPS கேமிங் கூட நீங்க இதுல பண்ணலாம். பிளஸ் PUBG நியூ ஸ்டேட்ல கூட நீங்க 90 FPS கேமிங் பண்ணலாம். கேமிங்காக இட்ஸ் ரியலி குட்ங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் Poco F4 ல Snapdragon 870 கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் இந்த ஃபோன் which could be Poco F5 அதுல கொடுத்திருக்க Snapdragon 7 Plus Gen 2 வந்து is way more powerful. சென்சர்ஸ் கூட நாங்க பார்த்தோம், எல்லா சென்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. NFC கூட உங்களுக்கு கிடைக்கும், no problem there. அப்புறம் உள்ள வந்து ஒரு 5000 mAh பேட்டரி இருக்கு. for a 5000 mAh பேட்டரி ஃபோன் this is slim னு சொல்வேன் நான். அப்புறம் இதுல 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 0 to 100 ஒரு 40 நிமிஷத்துல சார்ஜ் ஆயிருங்க. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 6E கிடைச்சிடும். Bluetooth 5.3 also is there. எல்லாமே இட்ஸ் pretty good. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சைனீஸ் வேரியன்ட். இதுல MIUI 14 கொடுத்திருக்காங்க, Android 13 கொடுத்திருக்காங்க. பட் இந்தியால இந்த ஃபோன் Poco F5 லான்ச் பண்ணும்போது என்ன கொடுப்பாங்க, எவ்வளவு சப்போர்ட் கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் நான் அதை பத்தி அப்புறமா பேசுறேன். ஒரு விஷயம் நான் பண்ண மறந்துட்டேன். லைவ் ஸ்பீக்கர் டெஸ்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, Dolby Atmos இருக்கு. Let's listen to it. Not suitable music for a Harry Potter phone, but it sounds very good. Redmi Note 12 Turbo Edition la ரெண்டு சைடு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்களே, ஓரளவு மேட்ச் பண்ணிருக்காங்க சவுண்ட். இட்ஸ் லவுட் ஆல்சோ. Dolby Atmos also sounds very good. Okay, finally கேமரா பத்தி பேசலாமா? இந்த ஃபோன் வந்து கேமராக்காக பண்ண ஃபோன்னு சொல்ல மாட்டேன் நான், பட் ஸ்டில் செட்டப் ஓரளவுக்கு ஓகேவா கொடுத்திருக்காங்க. 64 MP பிரைமரி கேமரா இருக்கு, 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு, unlike the iQOO Neo 7 அதுல அல்ட்ரா வைட் இல்ல. அப்புறம் 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இப்போ நாங்க நிறைய போட்டோஸ் எடுக்கல, பட் எடுத்த போட்டோஸ்ல ரெட்மியோட ஆல்காரிதம் மாதிரியே இருக்கு. கலர்ஸ்ல கொஞ்சம் பூஸ்டடா, அப்புறம் HDRல கொஞ்சம் ஓவர்டனா அந்த மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் நீங்களே பாத்துக்கோங்க. G டிரைவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். வீடியோ ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா ரியர் கேமரால உங்களுக்கு 4K 30 FPS வரைக்கும் தான் கிடைக்கும். 4K 60 FPS கிடைக்காது. Snapdragon 7 Gen 2 ல 4K 60 FPS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் this can only do 4K 30 FPS. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 1080p 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் கிடைக்கும். So that's good. Redmi phonesல generally 60 FPS கொடுத்துறாங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளவு அதிகமா எதுவும் இல்ல. ஃபில்ம் போர்ட்ரேட் அது இதுன்னு கொடுத்திருக்காங்க, பட் not much more than that. All right, இதான் எங்க அன்பாக்சிங். குயிக்கான அன்பாக்சிங்.
அன்பாக்சிங் Redmi Note 12 Turbo Edition. இந்தியால Poco F5 வந்துச்சுன்னா கண்டிப்பா இதை ஃபுல் ரிவ்யூ பண்ணி கம்பேரிசன் பண்ணி எல்லாமே பண்ணிடுவோம் நாங்க. ஒரு விஷயம் நான் கேட்க விரும்புறேன், உங்கள யாராச்சும் இருக்கீங்களா ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன்ஸ் யாராச்சும் வாங்கியிருக்கீங்களா? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேங்க. ஏன்னா OnePlus நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஸ்டார் வார்ஸ் எடிஷன் என்னோட ஃபேவரட் அது. அப்புறம் அவெஞ்சர்ஸ் எடிஷன் லான்ச் பண்ணாங்க, மெக்லைன் எடிஷன். அதே மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் சொல்லலாம். இந்த ஸ்பெஷல் எடிஷன் நீங்க வாங்குவீங்களா? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. அப்புறம் இந்த மாதிரி ஆசம் அன்பாக்சிங்ஸ், ரிவ்யூஸ், கம்பேரிசன்ஸ்க்காக டக்குன்னு போடுங்க கிளிக் Trakin Tech.